ஸோ இப்போ நீங்க பார்த்த கேஸஸ்ல when it comes to the business perspective, what is the most sensational case that you have dealt with? இப்போ நம்ம டிடெக்டிவ் அப்படிங்கும்போது ஜென்ரலாக வந்து ப்ரீ மேட்ரிமோனியல் சீட்டிங் பற்றியோ இல்லை ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் பற்றியோ அதெல்லாம் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். பட் இப்போ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம பேசணும் அப்படின்னா சில அவேர்னஸ் வந்து தேவைப்படுது மக்களுக்கு. இப்போ லாஸ்ட் வீக் வந்து டெனன்ட் ஸ்க்ரீனிங் பற்றி ஒரு இஷ்யூஸ் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ டெனன்ட் ஸ்க்ரீனிங் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு நியூ திங்காக இருக்கலாம், கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்கலாம். நம்ம ஒரு வீட்டுக்கு குடி போக போகிறோம், நம்மளை பற்றி என்ன ஸ்க்ரீனிங் பண்ண போகிறாங்க அப்படின்றது புதுசாக இருக்கலாம். ஆனால் ஒரு மோர் தென் 10 இயர்ஸ் வந்து டெனன்ட் ஸ்க்ரீனிங் இப்போ நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த வரப்போகிற டெனன்ட் வந்து கரெக்டான ரைட் பர்சன் தானா, ஜென்யூன் அவர் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஜென்யூன் தானா அப்படின்றதெல்லாம் வேலிடேட் பண்ண சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக வரது பார்த்தீங்கன்னா ப்ரீ மேரிட்டல் ஆர் போஸ்ட் டியூரிங் த டிவோர்ஸ் போஸ்ட் மேரிட்டல் வெரிஃபிகேஷன் அதே ஆன் தி ஹையர் சைட். ஸோ ப்ரீ மேரிட்டல் இன்னும் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது வாட் ஆர் த மோஸ்ட் சர்ப்ரைசிங் கேஸ் தட் யூ ஹேவ் சீன்? ப்ரீ மேட்ரிமோனியல் பொறுத்தவரை மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் தான். இப்போ நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் மிஸ்மேட்ச் ஆகும். அது எய்தர் இன்கம்மாக இருக்கலாம், அவரோட பர்சனல் பிஹேவியர் கேரக்டராக இருக்கலாம், இல்லை அந்த பர்சன் வந்து ஆல்ரெடி மேரிடாக இருக்கலாம், டிவோர்ஸியாக இருக்கலாம், இல்லை என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கால் ஆஃப் ஆகிருக்கிறதுலாம் வந்து இப்போ மோஸ்ட் காமன் தான். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ அவர் ஆல்ரெடி மேரேஜ் ஆனதையும் மறைச்சிருப்பாங்க, அது வந்து என்டையர் ஃபேமிலியுமே சேர்ந்து கூட ஹைட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ரெட் ஃப்ளாக்ஸ் தான். நம்ம அந்த ப்ரீ மேட்ரிமோனியலில் நம்ம அவசியம் நம்ம பார்க்குற ஒரு விஷயங்களாக இருக்கும். அதனால் மேட்ரிமோனியல் வெரிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா பார்ட் ஆஃப் ஒரு வெட்டிங் எக்ஸ்பென்ஸ் தான்.